மண்டே மார்னிங் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி எக் வெண்டைக்காய் பொரியல் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பிளான் பண்ண மாதிரி குக் பண்ணிட்டேன். பட் லஞ்ச் வந்து நான்வெஜ் ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். ஸோ ஆஃப்டர்நூன் தானே ரெடி பண்ண போகிறோம்னு யோசித்தோம். பட் ஹஸ்பண்ட் வெளில போயிட்டு வரும்போது சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டதால கையோட அதையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ லஞ்ச் வரைக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். நாங்கள் வேலூர் வந்ததுலேருந்து பெருசாக வெளில எங்கேயுமே போனதில்லை. நிறைய பிளேசஸ் வந்துட்டு இங்கே இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. பட் எங்கேயுமே பெருசாக போனதில்லை. அன்றைக்கி கொஞ்சம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே எங்கேயாவது வெளில போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒர்க் இருக்குது. ஸோ ரிட்டன் வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரீவியஸ் டே வாங்கிட்டு வந்த திங்ஸ் க்ராசரிஸ் எதுவுமே எடுத்து வைக்கல. டிமார்ட் போயிட்டு வாங்கிட்டு வந்தது. அதில் இந்த செட்டப் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஷாப்பிங் பண்ணிட்டு வரதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் வந்து நம்ம என்ன தான் போயிட்டு சுற்றி திங்ஸ்லாம் வாங்கினாலும் வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் பொறுமையாக உட்காந்து அதெல்லாம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் மற்ற க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இதை மட்டும் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்போ தான் எழுந்து இதையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதில் என்னென்ன போட்டு வைக்கிறது அப்படின்ற எந்த ஐடியாவுமே கிடையாது. ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தான் மூவி போயிருந்தோம். 2 தேட்டர்கிட்ட போடணும். பட் எங்களோட டைமிங்க்கு பிவிஆர் வந்துட்டு கரெக்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேயே மூவி பார்க்க போயிட்டோம்.